ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா U1 இங்க இருக்கு. U2, U3, U4. U1 வந்து நமக்கு அதோட கோஆர்டினேட் பார்த்தோம்னா 1,1ல இருக்கு. அதே மாரி தான் U4ம் இருக்கு. ஸோ U3 வந்து 2,2ல இருக்கு. U2 2,2ல இருக்கு. U1ம் U4 ஈக்குவல், U3 U2வும் ஈக்குவல். ஸோ சிமெட்ரி அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அடுத்து வந்து எப்படி எடுத்து U1 கண்டுபிடிப்போம். U1 வந்து டயகனல் வச்சு கண்டுபிடிப்போம். டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலால. இங்க டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலா போடுறப்போ A வந்து அன்னவுனா இருக்கு. நம்ம இப்போ U4ம் அன்னவுன் தான். ஆனா U4 நம்ம 0ன்னு போட்டு பண்ணுவோம். ஆனா இங்க வந்து A வந்து அன்னவுனா வந்தனால அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால U2 வந்து இங்க அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க 1.6ன்னு. இந்த 1.6 எப்படி வந்துச்சுன்னு தெரியல. மேபி வந்து இது வந்து அந்த ஹைபார்டென்யூஸ் அந்த ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி 1.6ன்னு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ U2 வந்து 1.6ன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதை எடுத்திருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ வந்து நமக்கு U2 கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மீதி உள்ளது எல்லாமே ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். லைக் இந்த சம்ல கூட இந்த ரஃப் வேல்யூ U1 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டயகனல் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட், ஐட்ரேஷனுக்கும் ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ வந்து டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலா தேவையில்ல. அதுக்கு பதிலாக தான் நம்ம U2 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா தான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ U1ம் U2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆல்ரெடி U2ம் U3யும் ஈக்குவல்னு நம்ம இங்கே சொன்னோம்ல, அதனால ரெண்டையும் U2னே போட்டாங்க. U4ம் U1 ஈக்குவல்னால U4ஐ U1னே மாற்றிட்டாங்க. ஸோ U1 ஃபஸ்ட்டு போட போகிறோம். U1ன்னா 1, 1, U2, U2. U2 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 1.6, 1.6. ஸோ இதை ஆட் பண்ணி பார்த்தோம்னா 1.3 வந்திருக்கும். அடுத்து U2 பார்த்தோம்னா 2, 2, U1, U1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். U1 வந்து இங்கே மேலே கண்டுபிடிச்ச நம்பர் தூக்கி இங்கே போடணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 1.6 வரும். அவ்வளோதான். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் போடுறதுக்கு வந்து என்னன்னா, ஒன்று ஐட்ரேஷன் மெத்தட் இது ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா டேரெக்டாக இதை மட்டும் எழுது. ஐட்ரேஷனுக்கு என்ன டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலா தான் எழுதணும்னா இந்த இருக்குது U1 வந்து இது 1 சேர்ந்து 2 மாதிரி இருக்கும். இங்கே 2 U2 தான் இருக்கும். அது அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது பதிலாக வேரியபிளாகவே வச்சுருக்காங்க 2 U2. இங்கே 4, இங்கே ப்ளஸ் 2 U1 கரெக்டாக இருக்கா? அடுத்து என்னன்னா, இதை ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஒன்று ஐட்ரேஷன் பண்ணணும். ஐட்ரேஷன் பண்ணால் போய்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா அதான் இந்த மெத்தடு. இது என்ன 2 இங்கிட்டு கொண்டு வந்தால் 2U1 மாறும். அடுத்து இது வந்து இந்த சைடு கொண்டு வந்துடு. அப்போ வந்து 2U1 மைனஸ் U2 ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். அதே மாதிரி இதையும் ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதையும் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு கால்குலேட்டரில் கொடுத்தோம்னா சால்வ் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான், இது ஆன்சர் வந்துடும்.